ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 30 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஆல்ரெடி நம்ம 29 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸ்ல உங்களுக்கு 30 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 32 முழம் உடைய பனை மரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் மர உச்சியை அடைய பச்சோந்தி எத்தனை நாட்களை எடுத்துக்கொள்ளும்? ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பனை மரத்தோட அந்த முழம் கொடுத்துருக்காங்க, அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ ஆனா முழமா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பச்சோந்தி அதுல ஏறுதான். ஏறும்போது ஒரு சான் ஏறுதான், ஆனா 4 விரல் சறுக்கு கீழே வந்துருது. மறுபடியும் ஒரு சான் ஏறுது, 4 விரல் சறுக்கு கீழே வந்துருது. சோ இந்த இடத்துல விரல் வச்சு சொல்லியிருக்கிறதால எல்லாத்தையுமே விரலா மாத்துங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப ஒரு சான் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை விரல் வரும் அப்படின்னா 12 விரல் வரும். ஓகேவா? ஒரு சான் அப்படிங்கிறது 12 விரல்கள் அளவு வரும். ஓகேங்களா? ஒரு சான் அளவு எடுக்கிறோம் இல்லையா, இந்த அதாவது கையை விரிச்சு கட்டை விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடையில இருக்க அந்த கேப்ப தான் ஒரு சான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்க 12 விரலை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் ஆகும். ஓகேங்களா? அப்போ 12 விரல்களோட அளவு தான் ஒரு சான். முழம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2 சான் அளவு தான் ஒரு முழம். ஓகேங்களா? சோ ஒரு சான் 12 விரல்னா 2 × 12 24 விரல்கள் அப்படிங்கிறது ஒரு முழம். ஓகேங்களா? சோ இப்ப மொத்தமா 32 முழம்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ 32 × 24 விரல்கள், ஏன்னா ஒரு முழத்துக்கு 24 விரல்கள், மொத்தமா 768 விரல்கள். ஓகேவா? ஓகே, இப்போ மொத்தமா அந்த பனை மரத்தோட அளவை நம்ம விரல்களா அளவெடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ விரல்கள் வச்சு அளவெடுத்தனா 768 விரல்கள் அளவு அந்த பனை மரம் இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு சான் ஏறி 4 விரல் வழுக்குதான். ஓகேங்களா? 4 விரல் கீழே இறங்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சான் அப்படிங்கிறது 12 விரல், 12 விரல் அளவு ஏறி 4 விரல் அளவு வழுக்குது அப்படின்னா மொத்தமா 8 விரல் தான் அது ஏறுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ஏன்னா இறங்கி மறுபடியும் ஒரு சான் ஏறி 4 விரல் இறங்குதுன்னா மொத்தமா 8 விரலா தான் அது ஒவ்வொரு நாளைக்கும் கடந்து போகுது. ஓகேங்களா? மொத்தமா 768 விரல் அளவு, 8 விரல் ஒரு நாள் ஏறுது அப்படின்னா டிவைட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். அப்ப மொத்தமா 96 நாட்கள் ஆகும் அது ஏறி அந்த மர உச்சி அடைய. அதுக்கு 96 நாட்கள் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. பட் முழம் சான் ரெண்டையுமே விரல் அளவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியானது. அதுக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த ஒரு சான்னா எவ்வளவு விரல்கள் அளவு, முழம்னா எவ்வளவு விரல்கள் அளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இரு பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றின் முக மதிப்புகளின் கூடுதல் 8ஆக இருப்பதற்கான வாய்ப்புகள். 2 பகடை உருட்டுறாங்க. அப்ப n(s) வேல்யூ என்ன? 6/2 36. 2ஓட கூடுதல் 8ன்னு வரணுமா? அதாவது இந்த பகடையில 1ன்னு வந்தா எதை கூட்டினா 8 வரும்? கடைசியா 6 தான் வரும். இதை கூட்டிங்க அப்படின்னா 7ன்னு தான் வரும். அப்ப இது வராது. அப்ப 2ல இருந்து வரும். 2 கூட 6 கூட்டினா 8, 3 கூட 5 கூட்டினா 8, 4 கூட 4 கூட்டினா 8, அடுத்து 5 கூட 3 கூட்டினா 8, 6 கூட 2 கூட்டினா 8. இது முதல் பகடை இல்லையா? சோ அப்போ இந்த மாதிரி நீங்க மாத்தி போட்டுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வாய்ப்புகளோட எண்ணிக்கை தான் கேக்குறாங்க, இது கேட்கல, ப்ராபபிலிட்டி கேட்கல, நிகழ்தகவு கேட்கல. அப்ப மொத்த வாய்ப்புகள் எத்தனை பாருங்க, 1 2 3 4 5. அப்ப 5 வாய்ப்புகள் உண்டு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த இடத்துல நீங்க 1,1ல இருந்து அப்படியே ஃபுல்லா போட்டு 6,6 வரைக்கும் நீங்க போடணுங்கிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா போடுங்க. 1 கூட கடைசியா உங்களுக்கு எல்லாத்துலயுமே 6 தான் வரப்போகுது இல்லையா? எல்லாத்துலயுமே 6 6 6 தான் வரப்போகுது. இப்ப முதல்ல 1ன்னு தான் இருக்கு. 1 கூட 6 கூட்டும் போது உங்களுக்கு 7ன்னு தான் வரும். அப்ப இது வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 8 தான் வேணும். அடுத்தது உங்களுக்கு 2, 2, 2 தான் வரும். அப்ப 2,6ன்னு கூட்டினாலே 8ன்னு வந்துடும். அடுத்து 3ன்னு வரும். 3 கூட 5 கூட்டினா 8. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா போடுங்க, உங்களுக்கு டைமிங்கும் சேவ் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல வாய்ப்புகளோட எண்ணிக்கை மட்டும் கேட்டிருக்கிறதால எத்தனை வாய்ப்போ அதை மட்டும் போடுங்க. இதுவே ப்ராபபிலிட்டி கேட்டிருந்தாங்க, அதாவது நிகழ்தகவு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 5/36ன்னு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேலே
தொடரில் உள்ள உறுப்புகளில் அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகேங்களா? சோ நம்பர் சீரிஸ், அதாவது நம்பர் லெட்டர் அதுக்கப்புறம் சிம்பிள் சீரிஸ், ஒரு தொடர் வரிசை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு உறுப்பா, அந்த உறுப்புக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்தா, அதாவது வவல்ஸ் என்ன வரும்? ஏஇ IOU இல்லையா? அடுத்து அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண், அதாவது நம்பர் வரணும். அந்த உறுப்பு என்னன்னே சொல்லல. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கைன்னு சொன்னதால இது வந்து கண்டிப்பா கான்சனன்ட் தான். ஓகேங்களா? சோ இது என்னது? கான்சனன்ட். இங்க இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க how much consonants. ஓகேங்களா? அப்ப இது கான்சனன்ட். சோ கான்சனன்ட்டை வச்சு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா AEIOU 5 லெட்டர் தான், மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மெய்யெழுத்து தான். அதை வச்சு போறது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கறதால ஒண்ணு நம்பரை வச்சு போங்க. நம்பர் வச்சீங்கன்னா நம்பருக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி ஒரு வவல். இல்ல வவல்ஸ் வச்சு போனீங்கன்னா வவல்ஸ்க்கு அடுத்தடுத்து பார்க்கணும். வவல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. AEIOU பாருங்க, இ இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏ இருக்கு, அதுக்கப்புறம் U I, அவ்வளவுதான் இருக்கு. இப்ப பாருங்க, வவலுக்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட். இந்த இடத்துல என்ன இருக்கு? சிம்பிள் இருக்கு, அப்ப இது வராது. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட் கே இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நம்பர், அப்ப இந்த இது வரும். ஒரு இது இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து யூக்கு அப்புறம் டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐன்னு உயிரெழுத்து வந்துச்சு, அப்ப யூ வராது. அடுத்து பாருங்க, ஐக்கு அப்புறம் என், என்க்கு அப்புறம் ஃபோர். ஓகேங்களா? சோ இந்த ப்ரொசீஜர் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப மொத்தமா எத்தனை வாய்ப்பு இருக்கு? 2 இருக்கு. ஓகேங்களா? சோ அவங்க சொல்ற அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி 2 இருக்கு. சோ இந்த இடத்துல AK7ம் IN4ம் இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வட்டத்தில் வட்ட மையத்தை நோக்கி PQRS மற்றும் T ஆகியோர் அமர்ந்துள்ளனர். T என்பவர் இடப்புறம் அடுத்தபடியாக R என்பவரும், S மற்றும் T ஆகிய இருவருக்கும் இடையே P என்பவரும் அமர்ந்திருப்பார்கள் எனில் R என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக அமர்ந்துள்ள நபர். ஓகேங்களா? சோ ஒரு வட்டம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வட்ட மையம் இருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு வட்டம் இருக்கு, மையத்தை நோக்கி எல்லாருமே அமர்ந்திருக்காங்களா? எத்தனை பேர் இருக்கு? 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா மையத்தை பார்த்து அமர்ந்திருக்காங்க. மையத்தை பார்த்து அப்படின்னு கொடுத்துட்டாலே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது வலதுபுறம், கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இடதுபுறம். இதுவே வட்ட வெளியே பார்த்து இருக்காங்க, அதாவது வட்டத்துல இருந்து இந்த மாதிரி வெளியே பார்த்திருக்காங்கன்னு கொடுத்தாங்கன்னா இது அப்படியே மாறிடும். அண்ட் கிளாக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வலது, ஆன்டி கிளாக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இடதுன்னு மாறிடும். ஓகேங்களா? சோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்துருக்காங்க? டி என்பவருக்கு இடப்புறம். இப்ப டி அப்படிங்கிறவரை நான் இங்க வச்சேன் அப்படின்னா இவருக்கு இடதுபுறம் என்ன? கிளாக் வைஸ். உடனடியா யார் இருக்கா? ஆர் இருக்காரு. ஓகேவா? அடுத்து S மற்றும் T ஆகிய இருவருக்கும் இடையே P இருக்காரா? இப்போ S நான் இங்க போட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி R இருக்காரு, எனக்கு P தான் வேணும். அப்ப S இங்க வருவாரு. S-க்கும் T-க்கும் இடையில P இருக்காரு. மீதி யாரு தான் இருக்கா? Q மட்டும் தான் இருக்காரு. அதை இங்க எழுதிக்கோங்க. அடுத்து கேள்வி, R என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக அமர்ந்துள்ள நபர். ஆருக்கு இடப்புறம் என்ன? கிளாக் வைஸ் தான் இல்லையா? இடப்புறம் அடுத்தபடியா உடனடியா யார் இருக்கா? Q இருக்கா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த இடத்துல உங்களுக்கு எது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இடதுபுறம் வலதுபுறம் தான் கன்ஃபியூஸ் ஆகும். மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாலே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது வலது, கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இடது. இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்ட விடுபட்ட எண்ணை பூர்த்தி செய்யும். சோ அப்ப அந்த நம்பர்ஸ்க்கு இடையில என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது தெரியணும். பாருங்க, 1/125 1/25 அப்படி போகுதா? சோ 1/125 5ஆல பெருக்குங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/25. அடுத்து 1/25 5ஆல பெருக்குனீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/5. 1/5 நீங்க வரலாம். அடுத்து பாருங்க, 1/5 × 5 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ங்கிறது வருது இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஒவ்வொரு டேர்மையும் 5ஆல பெருக்கிருக்காங்க. அடுத்து 1 × 5 5, 5 × 5 25. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு டேர்மையும் என்ன பண்ணிருக்காங்க? 5ஆல பெருக்கிட்டே வந்திருக்காங்க. சோ இந்த டேஷ் வர்ற இடத்துல என்ன வருது? 1/5 அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டாலே
அதுக்கு இடையில இருக்க ரிலேஷன் என்ன அப்படிங்கறத தெளிவா கவனிக்கணும். சோ அதுக்கு தகுந்த அதே ரிலேஷனை அடுத்த இடத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணணும். நம்பர்ஸ் வந்துச்சுன்னா, இதுவே லெட்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த லெட்டர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிள். நம்பர்ஸை விட லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இருக்கிறதே 26 லெட்டர் தான். அதுலதான் எப்படியும் கொடுத்துருப்பாங்க. ஒரு லெட்டர் 4 லெட்டர் விட்டு 4 லெட்டர் பின்னாடி முன்னாடி அதோட நம்பர்ஸ் இந்த மாதிரிதான் கொடுத்துருப்பாங்களே தவிர எக்ஸ்ட்ரா ரொம்ப யோசிக்கணுங்கிறது கிடையாது. ஆனா நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல என்ன வேணா அவங்க பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? சோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வந்து அந்த ரிலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு நம்ம போடணும். ஓகேங்களா? சோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். சோ நம்பர்ஸ்லாம் நிறைய கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ் அடுத்த இதுல பார்க்கலாம். சோ இந்த இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.